இந்தியாவோட நெடிய அரசியல் வரலாற்றை நாம திரும்பி பார்க்கும்போது சில அமைப்புகளோட கதை அப்படியே இந்த தேசத்தோட கதையாவே மாறுறத நாம பார்க்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு கதையை தான். இந்தியாவோட மிக பழமையான அரசியல் கட்சிகள்ல ஒன்னான இந்திய தேசிய காங்கிரஸோட பரிணாம வளர்ச்சியும் அது ஏற்படுத்தின தாட்டத்தையும் பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம முழுசா அலச போறோம். இது வெறும் ஒரு அரசியல் கட்சியோட வரலாறு மட்டும் இல்லைங்க, ஒரு தேசம் எப்படி விழித்தெழுந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆவணம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போவோம். ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியால ஒரு சாதாரண உரையாடல் தளமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்படி பல கோடி மக்களை ஒன்னு சேர்த்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கான ஒரு மாபெரும் வாகனமா மாறுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரலாற்றிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு புதிர் தானே. இந்த மர்மத்தோட முடிச்சுகளை தான் நாம இப்போ ஒவ்வொன்னா அவிழ்க்க போறோம். பகுதி 1. காங்கிரசின் தொடக்கம் 1885 முதல் 1915 வரை. 1885ஆம் ஆண்டு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியால தான் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. ஒரு ஆங்கிலேயரே இந்தியர்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குனது ரொம்ப விந்தையா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, ஆரம்ப காலத்துல அரசாங்கத்துக்கும் படிச்ச இந்தியர்களுக்கும் இடையில ஒரு பாலமா செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்துல ஆரம்ப கால தலைவர்களோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, அது முற்றிலும் மிதவாதமா தான் இருந்துச்சு. தாதாபாய் நவ்ரோஜி, பாலகங்காதர திலகர், அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே மாதிரியான மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல தான் உருவானாங்க. அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே அடிப்படையான விஷயங்களா தான் இருந்துச்சு. அதாவது, அரசு வேலைவாய்ப்புகள்ல இந்தியர்களுக்கு முன்னுரிமை வேணும், அப்புறம் சில அடிப்படை உரிமைகள் வேணும், இது மட்டும்தான். ஆனா இந்த மிதமான குரல்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய பேரோசியா மாற காத்துக்கிட்டு இருந்துச்சு. பகுதி 2. சுதந்திர போராட்டம் 1915 1947 வரை. 1915 மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திச்சதுன்னே சொல்லலாம். அவர் கையில் எடுத்த ஆயுதங்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. அதுதான் அகிம்சா மற்றும் சத்தியாகிரகம். இந்த வலிமையான தத்துவங்கள் மூலமா சாதாரண மக்களையும் அவர் இந்த மாபெரும் போராட்டத்துல இணைச்சாரு. அப்படிதான் காங்கிரஸ் இந்தியாவோட மூளை முடுக்குகள் எல்லாம் ஊடுருவி ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா மாறுச்சு. இந்தியா முழுமைக்கும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின வேறு சில முக்கிய தலைவர்களை பத்தியும் நாம கண்டிப்பா சொல்லியாகணும். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருந்தாலும் அவங்க எல்லாரோட ஒரே நோக்கம் இந்தியாவோட முழுமையான சுதந்திரம் மட்டும்தான். தங்களோட வாழ்நாள் முழுவதையும் அவங்க இந்த தேசத்துக்காகவே அர்ப்பணிச்சாங்க. பல தசாப்த கால தியாகங்கள், வலிகள், அப்புறம் எண்ணற்ற தொடர் போராட்டங்களுக்கு பிறகு அந்த உன்னதமான நாள் விடிஞ்சது. ஆகஸ்ட் 15, 1947. உலக வரைபடத்துல ஒரு புதிய தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கின நாள் அது. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியால தொடங்கப்பட்ட ஒரு சின்ன அமைத்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. பகுதி 3. சுதந்திரத்திற்கு பிறகு 1947 முதல் 1990 வரை. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சுதந்திரத்துக்கு பிறகான காங்கிரஸோட இந்த புதிய பயணம்தான். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின அதே அமைப்பு இப்போ ஒரு தேசத்தையே கட்டமைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு சுமந்துச்சு. சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றாரு. அவருக்கு பிறகு இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோர் மாட்ட வழி நடத்தினாங்க. அந்த தலைவர்களோட வழிகாட்டுதலின் கீழே பல துறைகள்ல இந்தியா வளர்ச்சி பாதையில பயணிக்க தொடங்குச்சு. குறிப்பா சொல்லணும்னா தொழில்நுட்பம், கல்வி, அப்புறம் பொருளாதாரம் ஆகிய துறைகள்ல வலுவான அடித்தளங்கள் அமைக்கப்பட்டன. நவீன இந்தியாவுக்கான கட்டமைப்பு இந்த காலகட்டத்துல தான் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்பட்டுச்சு. பகுதி 4. நவீன அரசியல் 1990 முதல் இன்று வரை. 1990களுக்கு பிறகு இந்திய அரசியல் களம் பல முனை போட்டிகளை சந்திச்சுது. காங்கிரஸ் கட்சி பல தேர்தல்கள்ல மாபெரும் வெற்றிகளையும் அதே சமயம் கடுமையான தோல்விகளையும் சந்திச்சாங்க. 2004 முதல் 2014 வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில மீண்டும் ஒரு வலிமையான அரசு அமைஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியாவும் அது தன்னோட பங்கை ஆற்றி வருது. ஒரு ஜனநாயகத்துல அதிகார மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒண்ணுதானே. இந்த நவீன காலகட்டத்துல கட்சிய வழிநடத்துற முக்கிய தலைவர்களா சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் செயல்பட்டு வராங்க. பல சவால்களுக்கு மத்தியிலையும் நாட்டோட ஒரு முக்கிய அரசியல் சக்தியா கட்சியோட பயணத்தை இவங்க முன்னெடுத்து செல்றாங்க. அப்போ நாம கவனிச்சதுல மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட சுருக்கம்தான். 1885ல ஒரு சின்ன தொடக்கம், 1947ல சுதந்திர போராட்டத்துல அளப்பரிய பங்கு, 1947 முதல் 1990 வரை தேசத்தை கட்டமைச்ச அரசியல் ஆதிக்கம், 1990 முதல் இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சியாவும் எதிர்க்கட்சியாவும் சந்திச்சு வர்ற ஆட்சி மாற்றங்கள். இது 130 ஆண்டுகளை கடந்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பயணம்.
நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 1885ல பிறந்த ஒரு கட்சி ஒரு மாபெரும் தேசத்தோட முழு வரலாற்றையும் வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இத்தனை நெடிய பாரம்பரியம் கொண்ட இந்த அமைப்போட எதிர்கால பயணம் நாளை இந்தியாவோட ஜனநாயகத்தை எப்படி பாதிக்கப் போகுது? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல சந்திப்போம்.